ராஜீவ்காந்தி நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரியில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு துணைநிலை ஆளுநர் ராதாகிருஷ்ணன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வன்முறை எதிர்ப்பு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு தினம் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. ராஜீவ்காந்தி சதுக்கத்தில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு துணைநிலை ஆளுநர் ராதாகிருஷ்ணன், முதலமைச்சர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் AKD ஆறுமுகம், KSP ரமேஷ், பாஸ்கர் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து வன்முறை எதிர்ப்பு தினம் உறுதிமொழியை துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் வாசிக்க அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். தொடர்ந்து மும்மத பிரார்த்தனை இசைக்கப்பட்டது. இதேபோன்று காங்கிரஸ் கட்சி சார்பில் வைத்திலிங்கம் MP, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் ராஜீவ்காந்தியின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திவிட்டு ராஜீவ்காந்தி ஜோதியிடம் ஊர்வலமாக வந்து அமரர் ராஜீவ்காந்தியின் உருவச்சுளைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி உறுதிமொழி ஏற்றனர். இதேபோன்று புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி, சட்டமன்ற உறுப்பினர் மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் அமரர் ராஜீவ்காந்தி அவர்களின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார். அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியின் பொழுது புதுச்சேரி மாநிலம் மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். இதேபோன்று முன்னாள் அமைச்சர் கண்ணனின் மகன் விக்னேஷ் கண்ணன் தனது ஆதரவாளர்களுடன் ஊர்வலமாக வந்து மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அப்பொழுது அவர் ஆதரவாளர்கள் பலர் உடனிருந்தனர். 17 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த பேருந்து நடத்துனருக்கு 20 ஆண்டு சிறை தண்டனை விதித்து புதுவை நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கடலூர் கீழ்பாதியைச் சேர்ந்தவர் ஏழைமுத்து மகன் பாபு, வயது 29, தனியார் பேருந்தில் நடத்துனராக பணியாற்றி வந்தார். இவருக்கு திருமணமாகி மனைவி, 2 குழந்தைகள் உள்ளனர். இந்த நிலையில் புதுச்சேரி அரியாங்குப்பத்தைச் சேர்ந்த 17 வயது சிறுமியை திருமணம் செய்வதாக கூறி கடந்த 2023ஆம் ஆண்டு அவரை கடத்திச் சென்று பாலியல் தொல்லை அளித்தாராம். இதுகுறித்து அந்த சிறுமியின் குடும்பத்தினர் அளித்த புகாரின் பெயரில் அரியாங்குப்பம் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து பாபுவை கைது செய்தனர். புதுச்சேரி பாப்ஸ்கோ சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் தீர்ப்பளிக்கப்பட்டதோ இதில் பாபுவுக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் 4000 அபராதமும் விதித்து நீதிபதி V. சோபனா தீர்ப்பளித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்தினருக்கு ரூபாய் 4 லட்சம் நிவாரணம் வழங்கவும் அரசுக்கு நீதிமன்றம் பரிந்துரைத்தது. இந்த வழக்கில் அரசு சார்பில் வழக்கறிஞர் பச்சையப்பன் ஆஜரானார். புதுச்சேரி கொரியர் அலுவலகங்களில் போதை தடுப்பு போலீசார் மோப்பனாய் பைரவா உதவியுடன் சோதனை மேற்கொண்டனர். புதுச்சேரியில் போதைப் பொருட்கள் நடமாட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. போதைப் பொருட்கள் வெளி மாநிலங்களிலிருந்து கொரியர் மூலமாக கடத்தப்பட்டு புதுச்சேரிக்கு கொண்டு வரப்படுவதாக தகவல் வெளிவந்த வண்ணம் உள்ளது. இதையடுத்து புதுச்சேரி போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் இன்று கொரியர் அலுவலகங்களில் திடீர் சோதனை நடத்தினர். பாலாஜி நகரில் உள்ள கொரியர் குடோன் அலுவலகத்தில் மோப்பனாய் பைரவா துணையுடன் தீவிர சோதனை நடத்தினர். இதில் எந்த போதைப் பொருட்களும் கிடைக்கவில்லை. இருப்பினும் மற்ற கொரியர் அலுவலகங்களிலும் சோதனை நடைபெற்று வருகிறது. வன்முறை எதிர்ப்பு தினத்தையொட்டி புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் வன்முறை எதிர்ப்பு தினம் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. முன்னாள் பிரதமர் அமரர் ராஜீவ்காந்தி நினைவு தினம் தேசிய வன்முறை எதிர்ப்பு தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் வன்முறை எதிர்ப்பு தினத்தையொட்டி புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் வன்முறை எதிர்ப்பு தினம் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி இன்று துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. வன்முறை எதிர்ப்பு தின உறுதிமொழியை துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் வாசிக்க அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு நாளையொட்டி புதுச்சேரி காங்கிரஸ் சார்பில் அன்னதான முகாம் நடைபெற்றது. மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி புரொபஷனல் காங்கிரஸ் தலைவர் கிருஷ்ண பாரதி தலைமையில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி முன்னிலையில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி தலைவரும் மாநில நாடாளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி மற்றும் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி துணைத் தலைவர் தனுசு, முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் தேசிய செயலாளர் லட்சுமிகாந்தன், புதுச்சேரி மருத்துவர்கள் அணி தலைவர் பதூர், புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவர் குணசேகரன்,
இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவர் கோவலன், பிசிசி வடக்கு மாவட்ட செயலாளர் ராஜேஷ், ஜவஹர் பால் மஞ்ச் புதுச்சேரி சேர்மன் வெங்கடகிருஷ்ணன், வீரவேல், சோசியல் மீடியா மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் தனராஜ், லாஸ்பேட்டை தொகுதி மாவட்ட துணைத் தலைவர் இளைஞர் காங்கிரஸ் ராஜேஷ் மற்றும் புரொஃபஷனல் காங்கிரஸ் மாநில நிர்வாகிகள் ஜீவா, ஐனிஷ், கவிதாஸ் கார்த்திக், மாநில இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் வசந்த், கௌதம், பிரேம் ஆனந்த் சம்பந்தம் பங்கு பெற்றனர். மேலும் அதனைத் தொடர்ந்து மருத்துவமனை வாயில் முன்பு சுமார் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் நோயாளிகளின் உறவினர்களுக்கு மருத்துவ அணி தலைவர் பதூர் தலைமையில் காலை சிற்றுண்டி வழங்கப்பட்டது. இதில் மருத்துவ அணி நிர்வாகிகள், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர். முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவு நாளையொட்டி அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. முன்னாள் பாரத பிரதமர் மறைந்த ராஜீவ்காந்தியின் 33ஆம் ஆண்டு நினைவு தினம் அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதில் அரியாங்குப்பம் வீராம்பட்டினம் சாலை சந்திப்பு அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அன்னாரின் திருவுருவப் படத்திற்கு காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் சங்கர் தலைமையில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன், மாநில செயற்குழு உறுப்பினர் செந்தில்குமரன், விஜயலட்சுமி, ஜெயமூர்த்தி மற்றும் நிர்வாகிகள் கிருஷ்ணமூர்த்தி, குருமூர்த்தி, காக்கேயன் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற வெளியனூர் அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுறை திருக்காமேஸ்வரர் ஆலய திருத்தேர் விழாவில் துணைநிலை ஆளுநர் ராதாகிருஷ்ணன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் சுவாமி தரிசனம் செய்த தேரோட்டத்தினை துவக்கி வைத்தனர். புதுச்சேரி மாநிலத்தின் பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் ஒன்றான வெளியனூர் பகுதியில் எழுந்தருளில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுறை திருக்காமேஸ்வரர் ஆலயத்தின் பிரம்மோற்சவ விழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து இவ்வாலயத்தில் மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு தினம்தோறும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் மென் அலங்காரத்துடன் ஒவ்வொரு தினமும் ரிஷப வாகனம், மயில் வாகனம், இந்திர விமானம், அன்ன வாகனம், வெள்ளி யானை வாகனம், காமதேனு, கற்பக விருட்சகம், நாக வாகனம், குதிரை வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் மாட வீதிகளில் சுவாமி திருவீதி உலா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நேற்று மாலை திருக்கல்யாண உற்சவம் நிறைவு பெற்ற பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான இன்று காலை திருத்தேர் வீதி உலா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் ராதாகிருஷ்ணன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், தேனி ஜெயக்குமார், சாய்ஜி சரவணகுமார் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆகியோர் சுவாமி தரிசனம் செய்தார். தேரினை வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தினை துவக்கி வைத்தனர். இவ்விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து 4 மாட மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. நிலுவை ஊதியத்தை உடனே வழங்க வலியுறுத்தி தொழிலாளர் துறை அலுவலகத்தை புதுச்சேரி கதர் வாரிய ஊழியர்கள் முற்றுகையிட்டு உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி நகரில் காமராசர் சாலையில் கதர் வாரிய தலைமை அலுவலகம் செயல்படுகிறது. இங்கு 100க்கும் மேற்பட்டோர் பணிபுரிகின்றனர். இவர்களுக்கு கடந்த 3 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை என புகார் எழுந்தது. நிலுவை ஊதியத்தை வழங்க கோரி ஊழியர்கள் உயர் அதிகாரிகளுக்கு பலமுறை முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லையா? மேலும் புதுச்சேரி ஆரியபாளையம் பகுதி வைத்தியகுப்பத்தில் செயல்பட்டு வந்த காதி விற்பனையகத்தையும் மூடிவிட்டதாக கூறப்படுகிறது. ஆகவே கதர் வாரிய தொழிலாளர்கள் தங்களுக்கான 3 மாத நிலுவை ஊதியத்தை வழங்க கோரியும் மூடப்பட்ட காதி விற்பனையகத்தை மீண்டும் திறக்க வலியுறுத்தியும் புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் உள்ள தொழிலாளர் துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அவர்கள் தொழிலாளர் துறை அலுவலக உயர் அதிகாரி அரை முன் வரண்டாவில் அமர்ந்து தங்களது கோரிக்கை குறித்த முழக்கங்கள் எழுப்பினர். தகவல் அறிந்த தொழிலாளர் துறை அலுவலக அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்பொழுது புதுவை மாநில நிதிநிலை அறிக்கையில் ஒதுக்கப்பட்டதாக கூறப்படும் நிதி கதர் வாரியத்திற்கு வழங்கப்படவில்லை என்றும் ஊழியர்கள் சங்கத்தினர் புகார் கூறினர். அதன் பின் அதிகாரிகள் சமரசத்தை ஏற்று அவர்கள் கலைந்து சென்றனர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் தவளக்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் சார்பாக காசநோய் தடுப்பு ஊசி போடும் நிகழ்வு நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு வந்தவர்களை காசநோய் தடுப்பு பிரிவு கிராமப்புற செவிலியர் நிஷாந்தினி அனைவரையும் வரவேற்றார். செவிலியர் அதிகாரி ஜமுனா, கிராமப்புற செவிலியர் கலாவதி, சுகாதார உதவி ஆய்வாளர் ஜவஹர் ஆகியோர் முன்னிலை வகித்தார்கள். நிலையத்தில் மருத்துவ அதிகாரி அஸ்மா, மீனு ஆகியோர் தலைமை தாங்கி தடுப்பூசி போடும் நிகழ்வை தொடங்கி வைத்து சிறப்புரை ஆற்றினார்கள். இந்திய அரசாங்கம் 2025க்குள் காசநோயினை ஒழிக்கும் குறிப்பிட்ட கால அளவுகோலை மேற்கொண்டுள்ளது.
காசநோய் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய பெரியவர்களுக்கும் பிசிஜி தடுப்பூசியினை வழங்குவதன் மூலம் சமூகத்தில் புதிய காசநோய் தொற்றினை குறைக்கக்கூடும். இந்தியாவில் 1978 முதல் பிசிஜி தடுப்பு ஊசி குழந்தைகளுக்கு தொன்று தொட்டு வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் இது கொடிய வடிவிலான டிபி நோயினை தடுப்பதிலும் நோயினால் ஏற்படும் குழந்தைகள் இறப்பினை தடுப்பதிலும் பாதுகாப்பானதாகவும் மற்றும் பயனுள்ளதாகவும் இருந்து வருகிறது. குறிப்பிட்ட காலத்திற்கு பின் டிபி நோய்க்கு எதிர்ப்பு சக்தி குறைந்து வருகின்ற காரணத்தினால் பெரியவர்களை காச நோயிலிருந்து பாதுகாக்கவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தவும் இந்திய அரசாங்கம் இந்த ஆய்வினை மேம்படுத்தியுள்ளது. இந்த தடுப்பூசியினை 60 வயதுக்கு மேல் உள்ள பெரியவர்களுக்கும் கடந்த 5 வருடங்கள் காசநோய் சிகிச்சை எடுத்தவர்கள், தீவிர காசநோய் உள்ளவர்கள், வீட்டில் வசிப்பவர்கள், உடல் மெலிந்து உள்ளவர்கள், தற்பொழுது அல்லது இதற்கு முன் புகைப்பழக்கம் உள்ளவர்கள், சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆகியோர் 18 வயது நிரம்பி இருந்தால் இந்த தடுப்பூசியினை போட்டுக் கொள்ளலாம். ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இந்த தடுப்பூசி போடும் பணி இன்று முதல் நடைபெற்றிருக்கிறது. இந்த வாய்ப்பினை பொதுமக்கள் பயன்படுத்தி தடுப்பூசியினை போட்டுக் கொண்டால் காசநோயை நம்மால் முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்று உறுதியேற்போம் என்ற விளக்கம் உரையாற்றினர். நிகழ்ச்சியின் இறுதியில் செவிலியர் அதிகாரி வேதநாயகி நன்றி கூறினார். நிகழ்ச்சியில் பொதுமக்கள், மருத்துவமனை ஊழியர்கள், ஆஷா பணியாளர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கடற்கரை மண்டல மேலாண்மை திட்ட வரைவு கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்த எதிர்பார்ப்பு தெரிவித்து அனைத்து மீனவ கிராம மக்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடற்கரை மண்டல் மேலாண்மை திட்ட வரைபடங்களில் கடலில் 12 மைல்கள் தூரம் வரையில் மட்டுமே மீன்பிடி தொழில் செய்ய வேண்டும் என்பது போன்ற அம்சங்கள் இடம்பெற்றுள்ள புதிய கடற்கரை மேலாண்மை திட்ட வரைவுக்கு கருத்து கேட்பு கூட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என மீனவர் கிராமத்து பஞ்சாயத்தார் வலியுறுத்தி வருகின்றனர். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி புதுச்சேரி சுதேசி ஆலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி 18 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த பஞ்சாயத்துதாரர்கள், மீனவர்கள் என நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். அவர்கள் கடற்கரை பகுதியில் சட்ட விதிகளுக்கு புறம்பாக அமைக்கப்பட்டுள்ள உணவகங்கள், உல்லாச விடுதிகள், சுற்றுலா தலங்கள் ஆகியவற்றை உடனடியாக தடை செய்ய வேண்டும். மீனவர் கிராமங்களில் கடற்கரை முழுவதும் மீன்பிடி தொழில் சார்ந்த செயல்பாடுகளுக்கான பாரம்பரிய கலாச்சார இடங்களை தெளிவாக பதிவு செய்ய வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.